ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னுடைய கோல்டு பேங்கிள்ஸ் ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் என்னுடைய கோல்டு பேங்கிள்ஸ். இதெல்லாம் நான் என்னுடைய பொண்ணுக்காக வாங்கியிருக்கேன். இந்த நாளும் இந்த ரெண்டும் வந்து என் பொண்ணுக்காக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. இதெல்லாம் என்னுடைய இந்த நாலு மட்டும் பாலிஷ் பண்ணி பாப்பாக்கே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இது இது மட்டும் மாத்திட்டு வேற ஏதாவது வாங்கிடலான்ட்டு. அப்புறம் இந்த ரெண்டு பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இது சரவணால வாங்கினது. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 20 கிராம் கொஞ்சம் மேலே என்னவோ வரும். இது நாங்கள் அங்கே கொஞ்சம் நெசுங்கி இருக்கு, அதனால இது நான் யூஸ் பண்றது இல்லை. இதுவும் மாற்றுதான் வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரேஸ்லெட். இது லலிதால வாங்கணும். இது ஒரு 2.25 பவுன் வரும்னு நினைக்கிறேன். இது மற்ற எல்லா பேங்கிள்ஸ்க்கும் என்கிட்ட பில் இருக்கு. இது மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே என்கிட்ட பில் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10-12 வருஷம் முன்னாடி வாங்கினது. அப்பத்துலேருந்து வாங்கின எல்லா ஜுவல்ஸ்க்கும் பில் என்கிட்ட இருக்கு. நான் அது அப்புறம் ஒவ்வொரு நாள் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ எல்லாம் தேடி எடுக்கணும். இப்போ ஜஸ்ட் என்னோட பேங்கிள் கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் காமிக்கிறேன். இது லாஸ்ட் வந்து அக்ஷய திருதி போது வாங்கினது. இது போத்தீஸ்ல வாங்கினது. இந்த 2 வளையலும். இந்த வளையல் வந்து ஜாய் ஆல்காஸ்ல வாங்கினது. இது 3. இந்த 4 வளையல் வந்து லலிதால செட்டா வாங்கினது. இது ரொம்ப யூஸ் பண்ணிட்டதுனால கலர் அப்படி ஆயிடுச்சு. இது பாலிஷ் பண்ணி இது என் பொண்ணுக்கே கொடுத்துரும் கல்யாணத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா வாங்கினது. இது ரெண்டும் சேர்த்து இது மட்டும் வந்து 5 பவுன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இது 40 கிராம். ஆமா, இந்த 2 வளையலும் இதுவும் சேர்த்து இது 2 சேர்த்து மொத்தம் 8 பவுன் வரும்னு நினைக்கிறேன். 4 வளையல் சேர்த்து 8 பவுன் வரும். இதெல்லாம் வந்து என் பொண்ணுக்காக நான் இப்போ வாங்கின வளையல். வீட்டில் வந்து ரெகுலராக இதே போல வளையல் தான் போடுவேன். இது 1 பவுன் தான். ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா எல்லா இது போல வளையல்ல வீட்டில் போட்டுட்டு தான் கண்டிப்பாக நசிங்கிறேன். நான் போட மாட்டேன். வீட்டில் வந்து இதே போல வளையல் சிம்பிளாக இருக்கும். இது என்ன ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் கூட வளையாது. 1 பவுன் தான் இது. 3 வருஷமா கையிலே தான் போட்டுட்டு இருக்கேன். இது நல்லாவே இருக்கு. இப்போ இந்த வளையல்லாம் எப்பயாவது தான் எடுப்பேன். இதுல இந்த வளையல் கோயிலுக்கு போறது, வெளியே போறது, எதுக்கு போறது இந்த ஒரு வளையல் தான். கூட வேணும் கண்ணாடி வளையல் கொடுப்பேன். கோல்டு வளையல்லாம் இப்போ ரேரா தான் வெளியே எடுக்கிறது. இது வளையல் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் டீட்டெயில் கொடுக்குறேன். தேங்க்யூ.